அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 22/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கிழமை அதிபதி சூரிய பகவான். இந்த நாள் சுக்லபட்சம் பஞ்சமி திதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் கொண்ட சுபயோக தினமாகும். இன்றைய நாள் சூரிய வழிபாடு மிகுந்த நன்மைகளை தரும். சுப காரியங்களுக்கு இந்த சுப காரியங்கள் பேசவும் ஆன்மீக பயணங்கள் தொடங்கவும் ஏற்றது. இன்று தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பு. கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை தானமாக பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பது சூரியனின் பலத்தை அதிகரிக்கும். அதேபோல இன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சூரியனின் பலத்தை மேலும் அதிகரிக்கும். இன்றைய ராகு காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. அதே போல் இன்றைய யமகண்டம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. கோச்சாரம் மீனத்தில் சனி பகவான், மேசத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கும்பத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், மகரத்தில் செவ்வாய், அதே போல சிம்மத்திலிருந்து கேது பகவான். இன்றைய கோச்சார நிலவரம் இதுதான். இன்றைய திதி 6:30 6 மணி 39 நிமிடத்திலிருந்து 11 மணி 10 நிமிடம் வரை பஞ்சமி திதி. பின் சஷ்டி திதி ஆரம்பமாகும். நட்சத்திரம் இன்னைக்கு காலை 6:39 மணியிலிருந்து 5 மணி 54 நிமிடம் வரை அஸ்வினி. பின் பரணி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் இன்று கன்னிராசி உத்திரம் 2-3 பாதத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். அதனால் கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அதே போல இன்று பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நன்று. இன்றைய சுப ஓரைகள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் சுக்கிர ஓரை காலை 7 மணி 37 நிமிடத்திலிருந்து 8 மணி 36 நிமிடம் வரை. அதே போல் மதியம் 2 மணி 28 நிமிடத்திலிருந்து 3 மணி 26 நிமிடம் வரை. இரவு 9 மணி 26 நிமிடத்திலிருந்து 10 மணி 27 நிமிடம் வரை இந்த சுக்கிர ஓரை இருக்கும். இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் வீடு வாகன வண்டி மற்றும் இதர சுப காரியங்களுக்கும் இந்த சுக்கிர ஓரையை பயன்படுத்துவது மிகவும் நன்று. அதே போல் புதன் ஓரை காலை 8:36 மணியிலிருந்து 9 மணி 34 நிமிடம் வரை. அதே போல் மதியம் 3 மணி 26 நிமிடத்திலிருந்து 4 மணி 25 நிமிடம் வரை இருக்கும். இந்த நேரத்தில் நம் டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள், கல்வி சம்பந்தமான பணிகள் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பணிகள் மற்றும் சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறைகளில் உள்ள பணிகள் இவையெல்லாம் இந்த நேரத்தில் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். அதே போல் குரு ஓரை காலை 11 மணி 22 நிமிடத்திலிருந்து 12 மணி 30 நிமிடம் வரை காலையில் குரு ஓரை இருக்கும். அதே போல் இரவு 6 மணி 28 நிமிடத்திலிருந்து 7 மணி 24 நிமிடம் வரை குரு ஓரை இருக்கும். இந்த குரு ஓரை சுப காரியங்களுக்கு ஏற்றது. இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் இந்த நேரத்தில் செய்யலாம் என்பது இந்த வெற்றியை தரும் இந்த நேரத்தில் செய்வது. அதே போல் இன்று 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். இப்போ நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை விரிவாக காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
அதேபோல ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம். சிக்கனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுமை காக்க வேண்டிய நாள். அதேபோல மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொட்டது துலங்கும் நன்னாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். லாபம் அதிகரிக்கும். கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வேலையில் பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் திறமையால் அதை சமாளிப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உடல்நலனில் அக்கறை தேவை. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் மூலம் செலவு நேரிடலாம். தந்தையர் வழியில் அனுகூலம் உண்டு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவை. எதிலும் நிதானமாக செயல்படவும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நலம் தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொல்லைகள் குறைய வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வரலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் தவிர்க்கவும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் வரலாம். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் தன்னம்பிக்கை உயரும். துணிச்சலான முடிவுகள் எடுப்பீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பேச்சில் இனிமை தேவை. பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தாரிடம் ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கவும். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களையும் பார்த்தோம். இப்போது 12 ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை காணலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கருநீலம். அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட எண் 6, 8. அதேபோல் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 9. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட எண் 1, 3 மற்றும் 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, கருநீலம். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 8. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. விருச்சிக ராசியில் மற்றும் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மஞ்சள் மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 9.
கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, இளஞ்சிவப்பு, பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் வந்து 8, 5 மற்றும் 3 மற்றும் 5, 1, 3. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 3, 8. இந்த பதிவில் நாம் இன்றைய ராசி பலன்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பார்த்தோம். மீண்டும் அது அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். இப்பொழுது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.